அனைவருக்கும் வணக்கம்பா. தமிழ் அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. அதாவது நம்முடைய யுஜிசி நெட்டு தாள் 2ற்கான அசல் வினாத்தாள் பார்த்து வருகின்றோம். அதுபடி இன்றைக்கு 2 வினாத்தாள்கள் எடுத்து வைத்து ஒவ்வொன்றிலும் எவ்வாறு வினாக்கள் அமைந்திருக்கின்றன என்பதை பற்றி தான் காண இருக்கின்றோம்ப்பா. சரிங்களா? வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப அசல் வினாத்தாள் நம்ம 2008 ஜூன் மாதமும், அதே போன்று 2008 டிசம்பர் மாதமும், அதாவது ஒரே வருடத்தினுடைய 2 வினாத்தாள்கள் நம்ம எடுத்து வைத்திருக்கின்றோம்ப்பா. இந்த 26 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழ் தாளுக்குரிய அடையாள எண், குறியீட்டு எண். சரிங்களா? இப்ப இந்த வினாத்தாள்கள்ல எவ்வாறு வினாக்கள் வந்திருக்கின்றன? இப்போ முதலாவதாக பார்ப்போமே. முதல் வினா பாருங்க. ஆற்றுப்படையுள் ஒன்று. நல்லா கவனிங்க. ஆற்றுப்படை நூல்கள் நமக்கு தெரியும். அதாவது 5 வகையான ஆற்றுப்படை நூல்கள் இருக்கின்றன. அதுல ஒன்று எது அப்படின்னு சொல்லி கேட்கின்றார்கள். சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா ஆற்றுப்படை நூல்கள் 269 அடிகளால் ஆனது எது அப்படிங்கிறாங்க. நல்லா கவனிங்க. ஒரு கரும்பலகைய நீ அந்த வகுப்பறைய நீ பார்த்தியான்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த கரும்பலகையில நீ என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தியா? அப்படிங்கிறது அப்ப 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கும். இல்ல நான் கவனிக்கல அப்படின்னு. அப்ப ஆற்றுப்படை நூல்னா நம்ம மேலோட்டமா நம்ம என்னன்ற கண்டுபிடித்து விடைய எழுதி விடலாம். ஆனா 269 அடிகள் அப்படின்னா, ஒவ்வொரு நூலுக்கும் எத்தனை அடிகள்னு சொல்லி நம்ம உட்கார்ந்து கணக்கு பார்த்து, அதன் பிறகு இந்த விடையினை நாம் தெரிவு செய்தல் வேண்டும். அப்போ இது மேலோட்டமான வினாவாக அமைகின்றது. இது அதிலும் கொஞ்சம் நுட்பமான வினாவாக அமைகின்றது. சரிங்களா? அடுத்து அகப்பொருள் சார்ந்தது எது? 4 நூல்கள் கொடுத்து அகப்பொருள் சார்ந்தது எது அப்படிங்கிறாங்க. இங்க பாருங்க. உயிர்தவழ் சிறிது, காமமோ பெரிது. அப்போ இந்த 4 நூல்கள் அகப்பொருள் நூல் எதுன்றது நம்ம எளிமையா கண்டுபிடிச்சு விடலாம். ஆனா அந்த பாடல் அடியை கொடுத்து அது எந்த நூலை சார்ந்த எல்லாமே இதுவும் அகப்பொருள் தான். அப்ப எந்த நூல்? அப்ப அந்த பாடல் அடி எதில் இடம்பெறுகின்றது அப்படிங்கிறது. அடுத்து நிலையாமை குறித்து எழுந்தது எந்த நூல்? அப்ப 4 நூல்கள். இங்க பாத்தீங்கன்னாக்கா முப்பால் என்பதன் வேறு பெயர் என்ன? அப்போ ஒரு நூலினுடைய வேறு பெயர் குறித்த வினா. சரிங்களா? அடுத்து பாருங்க. அப்ப இது எல்லாமே இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பாத்தீங்கன்னா சங்க இலக்கியம். இதுவும் சங்க இலக்கியம். அதாவது 8 தொகை, 10 பாட்டு, 15 கீழ்க்கணக்கு. இப்ப அடுத்தது பாருங்க. வலித்தல் விகாரத்தால் பெயர் பெற்றது எது? அப்ப வல்லினம் வர வேண்டிய இடத்த அதாவது மெல்லினம் வர வேண்டிய இடத்துல வலித்தல் அதாவது வல்லினம் வந்திருக்கும். அது எது? சிலப்பதிகாரம். அப்ப காப்பியம். அடுத்து பாருங்க. நானார்ப்பது இடம் பெறுவது எது? இது பாத்தீங்கன்னா 15 கணக்கு நூலாக அமைகின்றது. புனையா ஓவியம் என பாண்டிமா தேவி. இதுவும் நம்ம சங்க இலக்கியத்துல இடம்பெறுகின்ற நூல். 10 பாட்டுல இடம்பெறுகின்றது. இல்லைங்களா? அடுத்து பாத்தீங்கன்னாக்கா பலவற்றுக்கு உரை எழுதியவர்கள் யார்? சங்க பாடல் பலவற்றிற்கு. அப்போ உரையாசிரியர்கள் அப்படிங்கிறதும் உரைநடை அப்படிங்கிற இலக்கியத்துக்குள்ளேயும் போகின்றது. அடுத்து பாத்தீங்கன்னா போற்றா ஒழுக்கம் பொருந்தி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா காப்பியத்தில் இடம்பெறுகின்றது. அப்ப இங்கேயும் காப்பியம், இங்கேயும் காப்பியம். அப்ப இந்த 6வது வினா வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா சங்க இலக்கியம் தொடர்பான வினாக்கள். இல்லைங்களா? இப்படித்தான் வினாக்கள் இடம்பெறும். நம்முடைய பாட அமைப்புல எப்படியோ அந்த மாதிரிதான். திருத்தப்பாவில் தோன்றிய முதல் காப்பியம் எது? ஆக இதுவும் காப்பியம். அடுத்து 7 இசைப்பயனாய் உள்ளவனே என்று பக்தி இலக்கியம். அடுத்து இங்க பார்த்தோம்னாக்கா நம்ம ஜூன் மாதத்து இதுல ஒரு குடிமன்னர் வரலாறு கூறுவது எது? பாத்தீங்கன்னா நேரா இப்ப மறுபடியும் இதுல போயிட்டாங்க. 18 சேரர் வரலாறு. இல்லைங்களா? அடுத்து பாத்தீங்கன்னாக்கா பூதம் என்பதை பெயராக பெற்றவர் பக்தி இலக்கியம். மலைக்கல்லனை உருவாக்கியவர் பார்த்தீங்கன்னா இக்கால இலக்கியம் வந்தாயிற்று. அடுத்து ஸ்லோஸ்னா சதி நாடகம். இதுவும் இக்கால இலக்கியம் நாடக வகை. அடுத்து என் கதை சுயவரிதை. அதாவது தன் வரலாறு பிற வரலாறு அப்படிங்கிற அந்த வகை இக்கால இலக்கியம். மொழிபெயர்ப்பு சித்தானந்த பாரதியார் மொழிபெயர்த்த ஏழை. அப்ப அடுத்தது அப்போ இந்த 10 வினாக்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இக்கால இலக்கியங்கள் இடம்பெறுகின்றன. அதாவது 7 முதல் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இக்கால இலக்கியம். இங்க பாத்தீங்கன்னா நூலுக்கு பெயரிடும் முறை பற்றி குறிப்பிடு. நடுவுல பாத்தீங்கன்னா இலக்கண வினா.
தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். இந்த பதிவுல நம்ம பார்த்தோம். இப்ப 2 நாளாக நம்ம பார்த்தது இந்த பதிவுகள் தான். இல்லைங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு இது. திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? இல்லைங்களா? அடுத்து இறையின்மையை பாடியவர் யார்? பக்தி இலக்கியத்தினுடைய அதே தொடர்பு தான். இறந்தவர் பிறப்பதில்லை. இல்லை, இல்லை அப்படிங்கிற. அப்ப சித்தர், எந்த சித்தர் எழுதினார்? அப்படின்னு சொல்லி. இல்லைங்களா? இப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து சித்தர் குறித்த வினாக்கள் எதுவுமே இங்க இடம்பெறவில்லை. ஆனா இங்க பார்த்தீங்கன்னாக்கா, சித்தர் குறித்த வினா ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. சரிங்களா? அடுத்ததாக இதுல இலக்கியம், இக்கால இலக்கியம் வரைக்கும் பார்த்தோம். இங்க பாருங்க இக்கால இலக்கியம். அடுத்து எழுத்து இதழை நடத்தியவர் யார்? தமிழ் சுவடிகளின் பதிப்பு முன்னோடி யார்? அப்ப இதுவரைக்கும் இக்கால இலக்கியம் இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்த இதுல பார்த்தீங்கன்னா, பிசி என்பது விடுகதை. அடுத்து பகுபத உறுப்புகள், இலக்கணம் தொடர்பான வினா. ஐயனார் இதனார் எழுதியது. நேர்வு நிறைவு அசைகளை அறிமுகம் செய்தவர் யார்? அடுத்து பார்த்தீங்கன்னா, சுதேசமித்திரனை தொடங்கியவர். மறுபடியும் இக்கால இலக்கியம் வருகின்றது. ஏற்கனவே 3 இக்கால வினாக்கள், இப்போ ஒரு இக்கால இலக்கியம். அடுத்து இளைய பாரதம் என்னும் நிகழ்வினை நடத்தும் அமைப்பு எது? வானொலி. அப்ப பார்த்தீங்கன்னா, இதுவும் இக்கால இலக்கியம் சொல்றத விட ஊடகம். இக்கால இலக்கியத்துல ஊடகம். அப்போ இந்த 16 வரைக்கும் ஒரு மதிப்பு அதாவது தெரிவு செய்தல் விடைகள் பார்த்தோமானால், இதுவரைக்கும் இந்த மாதிரி வினாக்கள் அமைகின்றன. அடுத்து பார்த்தீங்கன்னா 17 ஊர்தி கூற்று. ஊரும் திணையும் சேர்த்து நிலையாமை பாடுகின்ற நூல் சங்க இலக்கியம். பரிபாடல் இசையால் பெயர் பெற்ற நூல், இதுவும் சங்க இலக்கியம். கூடலூர் கிழார் சங்க இலக்கியம். அப்ப 3 சங்க இலக்கியம் வந்தாயிற்று. அடுத்து யசோதர காவியம், காப்பியம் பற்றி. அடுத்து வாகீசர் தாண்டவ வேந்தர் பக்தி இலக்கியம். அடுத்ததாக முக்குடர் பள்ளு சிற்றிலக்கியம். அடுத்ததாக இலக்கணம் தொல்காப்பியம். அடுத்து மழையும் புயலும் வாராவின் இது ராமசாமியினுடைய இது பார்த்தீங்கன்னா இக்கால இலக்கியம். மீராவின் ஊசிகள் இது பார்த்தீங்கன்னா அது இலக்கியம் நாவல். இது பார்த்தீங்கன்னா கவிதை. அடுத்து பயண இலக்கிய முன்னோடி, இது இக்கால இலக்கியத்துல பயண இலக்கியத்தை இடம்பெறுகின்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க நிரல் படுத்துக என்கின்ற வினா அமைப்பு மாறத் தொடங்குகின்றது. இப்ப நம்முடைய டிசம்பர் 2008 பார்த்தீங்கன்னாக்கோ உறுதி கூற்று முதல்ல சங்க பாடல் கேட்டிருக்கின்றார்கள். அடுத்து பட்டினம் பெரிதும் தலைவினை பிரியேன் அப்படிங்கிறது சங்க இலக்கியம். அடுத்ததாக ஆசிரியரால் பெயர் பெற்ற நூல் எது அப்படிங்கிறது. அப்போ 3 சங்க இலக்கிய வினாக்கள் வழக்கம் போல அதுலயும் அப்படித்தான் வந்திருந்தது. இதுலயும் அப்படித்தான் இடம்பெறுகின்றது. அடுத்து காப்பியம், ஐம்பெரும் காப்பியங்கள் நாககுமார காவியம். அதுலயும் 2 காப்பிய வினாக்கள். இதுல பார்த்தீங்கன்னா அடுத்து பக்தி இலக்கியம் இல்லைங்களா? இதுலயும் பாருங்க சைவமும் தமிழும், இதுவும் பக்தி இலக்கியம். அடுத்ததாக ஈஸ்வர அல்லா தேரேனா இக்கால இலக்கியம் நாவல். அடுத்து இதுவரை நான் கவிதை. அடுத்து ஆர் சண்முகத்தினுடைய நாவல்கள், இது ஒரு நாவல் இக்கால இலக்கியம். அப்போ இக்கால இலக்கியத்தினுடைய ஒவ்வொரு வகையும் கொண்ட வினாக்கள் இடம்பெறுகின்றன. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கோ இது வரைக்கும் 27 வினாக்கள், 26 வினாக்கள், இது 26 வினாக்கள். சரிங்களா? அந்த எண்ணிக்கை எப்படி மாறுபடுது அப்படிங்கிறத இப்ப நான் அடுத்து உங்களுக்கு நான் சொல்றேன். அப்படியே வரிசையா சொல்றேன் பாருங்க. சரிங்களா? அடுத்து நிரல் படுத்துக. நல்லா சொல்றேன், நான் கவனிங்க. ஏறுமுகத்தில் அடியளவு உடைய சங்கத்தொகை நூல்கள். அப்போ குறைவான அடி நூல் எதுவோ அதிலிருந்து ஆரம்பித்து அடி அளவு அதிகமா இருக்க நூலுக்கு நம்ம போனோம். ஏமா ஏறுமுகம் சொல்லியிருக்காங்க. ஏறுமுகம்னா என்ன அர்த்தம்? சின்னதிலிருந்து பெருசுக்கு போவது. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இப்ப ஐங்குறு நூல் தான் வந்து 3 டு அது குறுந்தொகை இருக்கின்றது, ஐங்குறுநூறு இருக்கின்றது, நற்றிணை இருக்கின்றது. அடுத்து அகநானூறு இருக்கிறது. அகநானூறு தான் கடைசியாக இடம்பெறும். இப்போ அந்த மாதிரியான நூல்களை எடுத்து வைத்து எழுதுதல். அடுத்து அப்ப இது சங்க இலக்கியம். அடுத்து பரிபாட்டின் உறுப்புகள், இதுவும் சங்க இலக்கியம். அடுத்து திருக்குறள் அறத்துப்பால் 18 கீழ்கணக்கு சங்க இலக்கியம். அடுத்து பக்தி இலக்கியம் திருமுறை. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 வகை மார்க்கம் சித்தர். அடுத்து உரையாசிரியர்கள். அடுத்து சிற்றிலக்கியம் இல்லைங்களா? பாருங்க ஒவ்வொரு வினாக்கள் இதுவும் சிற்றிலக்கியம் தான். பருவ மகளிர் பெண் கேட்டிருக்காங்க. அதே மாதிரியே யாப்பியல் உறுப்புகள் இலக்கணம். அடுத்ததாக நீரின்றி அமையா பார்த்தீங்கன்னா பொறுத்துக அமைகின்றது. அப்போ 35 வினாக்கள் வரைக்கும். சரிங்களா? 27 முதல் 35 வரைக்கும் நிரல் படுத்துக இந்த மாதிரி அமைப்புல இருக்கு. இப்ப நம்முடைய டிசம்பர் வினால எப்படி அமைந்திருக்கின்றது பாருங்களேன். இலக்கணம் முதல்ல கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பெண்ணுடைய பருவம் கொடுத்தாங்க. இங்க பாருங்க ஆடவருடைய பருவத்தை கொடுத்திருக்கின்றார்கள் சிற்றிலக்கியம். அடுத்து வாயில்கள் இலக்கணம்.
அடுத்து சித்தர் ஒன்று இடம் பெற்றிருக்கின்றது. அடுத்ததாக ஆழ்வார்கள் பக்தி இலக்கியம். அடுத்து காப்பியம் தெய்வம் மீறிய சாலினியின் பாராட்டுரை. அடுத்து பார்த்தீங்கன்னா நரம்பு கருவிகள். இது சங்க இலக்கியத்துல தான் வருது. இல்லைங்களா? பெரும்பான் ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை. இந்த 2 மறக்கவே மறக்காதீங்கப்பா. இசை பற்றி நீங்க படிக்கணும் அப்படின்னா, 3 பகுதியும் மிக முக்கியமான பகுதிகள். 1 சிலப்பதிகாரம், 2வது சங்க இலக்கியத்துக்குள்ள போனீங்க அப்படின்னா, பெரும்பான் ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை. இந்த 3 நூல்களையும் நல்லா படிச்சுக்கங்க. ஏன்னா, இதிலிருந்து தான் இந்த நரம்பு கருவிகள் முதலான வினாக்கள் ரொம்ப நுட்பமான வினாக்கள் தான் இடம்பெறுவது இதிலிருந்து தான். இசை தொடர்பான வினாக்கள். சரிங்களா? அடுத்து முதுமொழியினுடைய பண்புகள் என்னென்ன என்று கூறுவது திருக்குறள். அடுத்ததாக சொல்வகை, இலக்கணம். சரிங்களா? அப்ப இது வரைக்கும். இதுலயும் அதே மாதிரி தான் 27 முதல் 35 வரைக்கும் நிரல்படுத்துக. என்னென்ன வினாக்கள், எத்தனை வினாக்கள் அப்படிங்கிறது இப்ப மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்றேன் நானு. கடைசியா சொல்றேன். சரிங்களா? இப்ப அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பொறுத்துக. "ஈன்றமையா உலகம் போல, கையில் ஊமன் காக்கும்." எல்லாமே பாடல் அடி கொடுத்து, அதுல பொறுத்துக கட்டியிருக்கின்றார்கள் சங்க இலக்கியம். இதுவும் ஒன்று அளந்தவருக்கு உதவுதல். கலித்தொகை. அது சங்க இலக்கியம். அடுத்து காப்பியம். கண்ணகி, மாதவி. தொடர் காப்பியம். அடுத்ததாக கவுனிய மருள் நீக்கியார். பக்தி இலக்கியம். இல்லைங்களா? அடுத்து திருமூலர். இதுவும் பார்த்தீங்கன்னா, பக்தி இலக்கியம். அடுத்த திருமுறையிலிருந்து கொடுத்திருக்கின்றார்கள். அடுத்ததாக ஆழ்வார்கள். அது சைவர் பார்த்தோம். இது ஆழ்வார்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கிறது தான் அதாவது காப்பியங்கள்ல அந்த பிரிவுகள் பருவம், இளமகம், காதை முதலான இது. அடுத்து வாரானை பேரிளம் பெண். இது பார்த்தீங்கன்னா, நம்பியா பொருளுடைய நந்தி கலம்பகத்தினுடைய அந்த உள்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்கின்றார்கள். எந்த நூல்கள்ல இடம்பெறுது அப்படிங்கிறது. அதாவது சிற்றிலக்கியம். இல்லைங்களா? அடுத்து இக்கால இலக்கியம். ஒவ்வொரு இதழ்கள் அதனை நடத்தியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி. இது அதே மாதிரி தான் நாவல்கள் எழுதியவர்கள் யார்? இக்கால இலக்கியம். அடுத்ததாக ஒரு பெரும் பகுதி அமைகின்றது. இப்போ இதுல நம்ம பார்த்தோம்னாக்கும் பொறுத்துக்க பாருங்க. இதுவும் ஃபுல்லா சங்க இலக்கியம் தான். அடுத்தது கண்ணன் சந்திரனார் சங்க இலக்கியம் தான். அடுத்து பாடலடி கொடுத்து அது சங்க இலக்கியம். அடுத்து இலக்கணம் 1 இடம் பெறுகின்றது. அடுத்ததாக அதாவது கவிதை நூல்கள். அது இக்கால இலக்கியம். அடுத்தது அதே மாரி உரையாசிரியர்கள். அதுவும் இக்கால இலக்கியம் தான். அடுத்து சடையப்பன் ஆதரித்தவர்கள் குறித்த வினா 1. இல்லைங்களா? அடுத்து சுரதா, கண்ணதாசன் இவங்க எல்லாமும் கவிஞர்கள் தான். அவர்களுடைய இத கொடுத்திருக்கின்றார்கள். அடுத்ததாக வேருக்கு நீர் குருதி புனல் இதெல்லாமே நாவல் தான். இக்கால இலக்கியம் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வேறு பெயர்கள். விருத்தாசலம்ன்றது யாருடைய பெயர்? புதுமை பித்தனுடைய பெயர். அப்போ இக்கால இலக்கியத்துல உங்களுக்கு நாவல், சிறுகதை அப்படி மட்டும் இருக்காது. ஆசிரியருடைய இயல்பான பெயர் என்ன? புனை பெயர் என்ன? இன்னொன்னு சிறப்பு பெயர் ஒண்ணு இருக்கு. அதையும் நம்ம பார்க்கணும். அப்ப இயல்பான பெயர், புனைப்பெயர். புனைப்பெயர்ன்றது அவர்களாக வைத்துக் கொள்கின்ற பெயர் புனைப்பெயர். சிறப்பு பெயர்ன்றது வேறொரு ஆளுமை இந்த ஆளுமைக்கு கொடுக்கின்ற சிறப்பு பெயர். சரிங்களா? அப்ப இந்த மாதிரியான வினாக்களும் இடம்பெறும்ப்பா. சரிங்களா? இப்ப அடுத்து பெரும்பகுதி வந்திருக்கின்றது. சரிங்களா? ஆக 45 வினாக்கள் வரைக்கும் 37 முதல் 45 வினாக்கள் வரைக்கும் இந்த மாதிரி வினாக்கள் அமைகின்றன. சரி. இந்த பின்வரும் பகுதியை படித்து அதன் கீழ் வருகின்ற வினாக்கள் நல்லா நினைவு வச்சுங்க. தமிழ் மொழியினுடைய வரலாறு, கலை, பண்பாடு, நாகரிகம், மொழியியல் இது தொடர்பான பகுதிகள் தான் இந்த இதுல இடம்பெறும்ப்பா. இந்த பகுதியில் இடம்பெறும். ரொம்ப சிறப்பா பார்த்தீங்க, இப்ப சமீப காலமா பார்த்தீங்கன்னா, பாடல் அடிகளை கொடுத்து அதிலிருந்தே வினாக்கள் அமைகின்றன. இது பார்த்தீங்கன்னாக்கா, நடுவுல ஒரு தேர்வுலேருந்து இன்னொரு தேர்வுக்கு அந்த மாரி விட்டு, விட்டு அந்த மாரி அமைகின்றது. ஆனா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கோ, இந்த மாரி கலை, பண்பாடு, வரலாறு, மொழி, கல்வெட்டு, தொல்லியல் இது தொடர்பான பகுதிகள் தான் கொடுத்து வினாக்கள் கேட்பாங்க. அப்ப இது வந்து நான் வந்து இத படிச்சுருவேன். அந்த சொல் மட்டும் இருந்தா போதும். நான் அத பார்த்து அப்படியே வச்சு விடை எழுதி விடுவேன். அப்படிலாம் நினைக்காதீங்க. அந்த பகுதிய நல்லா படிங்க. இந்த 5 மதிப்பெண்கள 5 மதிப்பெண்கள் முழுமையா எடுக்கிறதுக்கு வழியினை பாருங்கள். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்துருக்கிறது 2008னுடைய ஜூன், 2008னுடைய டிசம்பர் நம்ம பார்த்தோம். இப்போ எந்தெந்த பகுதியில எத்தனை வினாக்கள் இடம்பெற்றிருக்கின்றன? இப்ப பாருங்களேன். உங்களுக்கு அதையும் நான் கணக்கு போட்டு காட்டிடுறேன்.
அதாவது ஒவ்வொரு வினா அமைப்புல, அதாவது 4 வகை வினாக்கள் நம்ம பார்த்தோம். முதல்ல தெரிவு செய்தல் வினா பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நிரல் படுத்துக பார்த்தோம். பொறுத்துக பார்த்தோம். உறுதிக்கூற்று பார்த்தோம். அடுத்து இது பெரும்பகுதி இது 5 மதிப்பெண்கள் கொண்ட வினா. இதான் கடைசியா அமைவது. பத்தி வினான்னு சொல்றது. இப்ப 4 அடிப்படையில பார்க்கும்போது ஒவ்வொன்றுக்கும் இப்ப சங்க இலக்கியம் அப்படின்னு சொன்னோம்னாக்கும், இதுவரைக்கும் நம்ம சங்க இலக்கியத்துல பார்த்தது பார்த்தீங்கன்னாக்கும், இந்த ஜூன் 2008ல பார்த்தீங்கன்னா, சங்க இலக்கியத்திலிருந்து 12 வினாக்கள் இடம்பெறுகின்றன. அதாவது இந்த மாதிரியான வினாக்கள் அமைப்புல ஒவ்வொன்றும் நான் சொல்றது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கோ, காப்பியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, 5 வினாக்கள் இடம்பெறுகின்றன. அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கோ, பிற்கால இலக்கியம் அதாவது பக்தி இலக்கியம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, 6 வினாக்கள் இடம்பெறுகின்றன. அடுத்ததாக இலக்கணம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கோ, 5 வினாக்கள் வந்திருக்கின்றன. சித்தர் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, சித்தர் வந்து ஒரே ஒரு வினா இடம்பெற்றிருக்கின்றது. இல்லைங்களா? அடுத்து இதழியல் தொடர்பான வினாக்கள் 3 வினாக்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அடுத்து சிற்றிலக்கியம் தொடர்பான வினாக்கள் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு 4 வினாக்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அடுத்து உரையாசிரியர், உரைநடை அப்படிங்கிற அமைப்புல பார்த்தோமானால், மொத்தம் 1 வினா வந்திருக்கின்றது. அடுத்தது இக்கால இலக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அந்த உரையாசிரியர் அந்த மாதிரியான அமைப்புல 1 வினா. சரிங்களா? இந்த நாவல், சிறுகதை அந்த மாதிரி பார்த்தோம்னாக்கா 7 வினாக்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கும், இருக்கின்ற 45 மதிப்பெண்களுக்குரிய வினாக்கள் இந்த மாதிரி நம்ம இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்க உங்களுக்கு தெரியும் 45 வினாக்கள். சரிங்களா? இப்ப இது எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்றேன் அடுத்து. இப்போ 2000 அதாவது ஜூன் 2008 நம்ம பார்த்த மாரி 2008னுடைய டிசம்பர்ல எப்படி ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் வினாக்கள் அமைந்திருக்கின்றன. பாருங்களேன். இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி தான். அதாவது சாதாரண தெரிவு வினா, அடுத்தது வந்து நிரல் படுத்துக, அடுத்து பொறுத்துக, அடுத்து உறுதி கூற்று காரணம், அடுத்து பத்தி வினா. சரிங்களா? இது 5 மதிப்பெண்கள். இது மொத்தமும் பார்த்தீங்கன்னாக்கா 45 மதிப்பெண்கள். இப்ப நம்முடைய சங்க இலக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கும், டிசம்பர் 2008னுடைய வினாக்கள் பார்த்தோமானால், சங்க இலக்கியம் தொடர்பான வினாக்கள் 14 வினாக்கள் வந்திருக்கின்றன. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, காப்பியம் அப்படின்னு சொன்னோம்னாக்கும் 6 வினாக்கள். அடுத்ததாக பக்தி அப்படின்னு பார்த்தா 4 வினாக்கள். அடுத்து இலக்கணம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அது 6 வினாக்கள் இடம்பெற்று வந்திருக்கின்றன. அடுத்ததாக சித்தர் பார்த்தீங்கன்னா 2 வினாக்கள் நம்ம பார்த்தோம். அடுத்து இதழியல் தொடர்பான வினாக்கள் 3. அடுத்து சிற்றிலக்கியம் தொடர்பான வினாக்கள் பார்த்தீங்கன்னாக்கா 2 இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்து உரையாசிரியர்கள் அந்த மாதிரியான வினாக்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அது 2 இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்து இக்கால இலக்கியம் அதாவது நாவல், கவிதை இந்த மாதிரி வினாக்கள் பார்த்தோமானால் 4 வினாக்கள். கவிதைன்றதுல மட்டும் பார்த்தீங்கன்னா 2 வினாக்கள். இதுலயும் பார்த்தீங்கன்னா கவிதை 7ல வந்து 2 வினாக்கள் கவிதை தொடர்பான வினாக்கள். இதுல வந்து 2 வினாக்கள். சரிங்களா? ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா, இது மொத்தம் 45. சரிங்களா? இப்படித்தான் இடம்பெறுது. அப்ப இதுக்கும் நீங்க பாருங்க. இது 12 வினாக்கள் இடம் வந்திருக்கின்றது. இது 14 வினாக்கள். அடுத்து காப்பியம்னு பார்த்தோம்னா 5 வினாக்கள். இது 6 வினாக்கள். பக்தின்னு பார்த்தா இது 6, இது 4ன்னு வந்திருக்கு. அடுத்து இலக்கணம்னு பார்த்தா இது 5 வினாக்கள், இது 6 வினாக்கள். இப்ப ஒவ்வொன்னுத்துலயும் ஒன்று ஒன்று ஏற, ஒன்று இறங்க. இவ்வளவுதான் வேறுபாடு இருக்கின்றது. அம்மா அப்ப எப்படிம்மா நான் படிக்கிறது? இவ்வளவு மட்டும் படித்தால் போதுமா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மாறாத ஒரு பகுதியை கொண்டது தான் வந்து இந்த சங்க இலக்கியங்கள் பகுதி மாறவே மாறாதது. இந்த 2 பகுதி. அதாவது 8 தொகை, 10 பாட்டு, 11 கீழ்க்கணக்கு இதெல்லாம் மாறாத பகுதிகள். அதே போன்று இலக்கணம். இந்த 2 அழகையும் நல்லா படிச்சுக்கங்கப்பா. சரிங்களா? உங்களுக்கு எப்படி ஆனாலும் பாருங்களேன். இப்போ அதே மாரி அடுத்தது வந்து காப்பியங்கள். அது அதே மாரி தான். இப்போ நம்ம வினாத்தாள்லயே நீங்க பாருங்க. இது ஒரு 12 மார்க்கு. இது ஒரு 5 மார்க்கு. பக்தி இலக்கியம் 6, 12, 17, 17, 6, 23. அடுத்து இலக்கணத்துல ஒரு 5. ஆக மொத்தம் 23, 5, 28 மதிப்பெண்கள் நம்ம நல்லா சொலையா வாங்கலாம். இதுல பார்த்தீங்கன்னாக்கா, இதுல 14, இதுல ஒரு 6, இதுல ஒரு 4. 14, 6, 20, 24, இது ஒரு 6. ஆக மொத்தம் 30 வினாக்கள். டிசம்பர்ல 30 இருக்கு. ஜூன்ல 28 வினாக்கள். இதெல்லாம் வந்து மாறாதது. மாறாததுன்னா என்னங்கம்மா? அதாவது சங்க இலக்கியத்தினுடைய கருத்துக்கள் அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி மாறாத அமைப்பை கொண்டவை.
இல்லைங்களா? இப்ப ஆற்றுப்படையில் 269 வரிகள் கொண்ட நூல் எது? அப்படின்னு சொல்லி சொன்னா, அதான் மாறாத கருத்து கொண்ட வினாங்கிறது. அந்த மாரி 8 தொகை, 10 பாட்டு, 11 கீழ்க்கணக்கு நூல்களுடைய வினாக்கள் இப்படித்தான் இருக்கும். ஆனா இக்கால இலக்கியம்னு சொல்லி சொன்னீங்கன்னா, உங்களுக்கு மாறுபட்டு அப்டேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி. இந்த நூலே வந்து இப்போ க நீங்க நம்ம தேர்வு எழுதுற அன்னைக்கு முந்தின நாள் கூட நடந்திருக்கும். இந்த நூல வந்து யார் வந்து மொழிபெயர்த்தார்ன்னு வரலாம். அல்ல இந்த நூலுக்கு என்ன பரிசு கிடைத்தது? இந்த நூலுக்கு வந்து சாகித்ய அகாதமி விருதா? இல்ல தமிழ் வளர்ச்சி கழக இயக்க விருதா? எந்த விருது கிடைத்தது? அப்ப புதிய தகவல்கள்லாம் அதுல நிரம்ப வந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த இலக்கணம் வரைக்கும் இது நாம பார்க்கின்ற இந்த சங்க இலக்கியங்களிலிருந்து காப்பியம், பக்தி இலக்கியம், இலக்கணம் இதெல்லாம் வந்து மாறாத அமைப்பினை கொண்டவை. அதே போன்ற சித்தர்கள். சரிங்களா? சித்தர்கள் ஆகட்டும், சிற்றிலக்கியங்கள் ஆகட்டும். அப்போ இந்த அலகுகள்ல மட்டும் நன்றாக கவனம் செலுத்தி படிச்சீங்கன்னா, நீங்க நல்லா சரி அதே மாரி அத எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அதையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ உதாரணமா சங்க இலக்கியம் எடுக்குறீங்க. சங்க இலக்கியத்துல 8 தொகை, 10 பாட்டு. இப்போ அதுல முதல் நூலாக நற்றிணை எடுக்குறீங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. அப்ப நற்றிணை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அந்த நூல் தொகுத்தவர் யார்? தொகுப்பித்தவர் யார்? அந்த நூலினுடைய அதாவது ஆதரித்தவர் அந்த மாரி சிறப்பு செய்திகள், அல்லது கடவுள் வாழ்த்து என்ன வருகின்றது? பாடல் அடி எத்தனை? அந்த நூல் எந்த வகை? அகமா? புறமா? அகம், புறம் கலந்ததா? அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து அடிப்படையான தகவல்கள். சரிங்களா? இத நல்லா படிச்சுக்கங்க. அதே மாரி இது வந்து முதல் இதான் அடிப்படை. அதாவது அந்த நூலினுடைய பாடல் அடி என்ன? தொகுத்தவர் யாரு? தொகுப்பித்தவர் யாரு? அதே சமயத்துல அது அகம்புறமா அப்படிங்கிறது. அடுத்து 2வது பார்த்தோமானால், இந்த நூலை யார் வந்து மொழிபெயர்த்திருக்கின்றார்கள்? அடுத்து 3வதாக மிக மிக முக்கியமானது, இதற்கு உரை எழுதியவர்கள் யார்? பதிப்பித்தவர்கள் யார்? அப்படிங்கிறது. அடுத்து 4வது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, இது எல்லா கருத்துக்களையும் நம்ம படித்திருந்தாலும், இதுலயும் கூடுதலான வேற சிறப்பு தகவல்கள். இப்ப உதாரணமா பார்த்தீங்கன்னா, பாடல் மேற்கோள் வரிகள். இதான் முக்கியமானது. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த பாடல் அடிய கொடுத்து, யாரு எந்த நூல்ல இடம்பெறுது அப்படிம்பாங்க. அப்ப நற்றிணை என்று எடுத்துக்கொண்டோம்னா, முக்கியமான பாடல் வரிகள், முக்கியமான பாடலினுடைய அடிகள், அவற்றையெல்லாம் படிக்கணும்ப்பா. அம்மா இதெல்லாம் படிக்கணுமா? ஆமா கட்டாயமா படிக்கணும். என்ன செய்யுங்க, ஒரு நோட்டு போட்டு, அழகா 8 தொகை, 10 பாட்டுன்னு ஒவ்வொன்று இருக்கும். 8 தொகைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு நூல் இது வந்து 8 நூல்களுக்கு. அப்போ ஒரு நூலுக்கு 10 பக்கம் ஒதுக்குங்க. அடுத்த நூலுக்கு 10 பக்கம் ஒதுக்குங்க. அல்லது குறைந்தபட்சம் 5 பக்கங்களாவது ஒதுக்குங்க. ஒதுக்கி இந்த இந்த ஒவ்வொன்றையும் அதே மாரி குறித்து எழுதி படியுங்க. சரிங்களா? அதே மாரி இப்ப நீங்க படிச்சுட்டே போறீங்க. மறுபடியும் வேற ஒரு நூல்ல படிக்கிறீங்க. எட்டு தொகை பற்றி. அதுல நற்றிணை பத்தி படிக்கிறீங்க அப்டின்னா, இந்த நற்றினை எடுத்து வச்சிருக்கீங்களே, அந்த பக்கத்துல அந்த குறிப்ப எழுதி வைங்க. கலந்து கலந்து எழுதி வைக்க வேணாம். அப்பதான் வந்து நற்றிணை அப்டின்னு சொல்லி சொன்னா, மொத்த தகவல்களையும் நம்ம நல்லா படிக்க முடியும். இந்த மாதிரி திட்டமிட்டு படிங்கப்பா. அதே மாரி இக்கால இலக்கியங்கள் அப்டின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும், அதுல நெறைய பிரிவுகள் இருக்கு. கவிதை இருக்கின்றது, நாவல் இருக்கின்றது, அடுத்து சிறுகதை இருக்கின்றது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்ப இதுலயும் கவிதைன்னு சொல்லி சொன்னோம்னாக்கும், புதுக்கவிதை இருக்கின்றது, ஹைக்கூ, சென்ட்ரியூ அந்த பிரிவுகளும் இருக்கின்றன. இல்லைங்களா? அதேபோன்று இப்ப நாவல், சிறுகதை இதெல்லாம் நம்ம மொழிபெயர்ப்பு அப்படின்னாக்கும், தமிழ்ல இருந்து பிற மொழிகளுக்கு, பிற மொழியிலிருந்து தமிழுக்கு அப்படிங்கிற பிரிவு இருக்கு. அதே மாரி ஒரு சாதாரண நூல் என்று எடுத்துக்கொண்டோமானால், அது பயண இலக்கிய நூலா? அல்லது திறனாய்வு நூலா? அப்படிங்கிறதும் இருக்கு. இது ஒவ்வொன்னுத்துக்கும் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, இக்கால இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும், இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவுக்கும் கவிதைக்கு ஒரு 10 பக்கம் ஒதுக்குங்க. அதே போன்று 2வதாக நாவலுக்கு ஒரு 10 பக்கம். அந்த மாரி ஒதுக்குங்க. சரிங்களா? அதே போன்று ஒரு ஆளுமைய படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, உதாரணமாக இப்ப ஜானகிராமன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ, அவருடைய பிறப்பு, எந்த ஊரு, எப்ப பிறந்தாரு, எப்ப மறைந்தாரு. அவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த பட்டியல் எடுக்கும்போதே, அந்த அவர் எழுதிய நூல்கள்ல எந்தெந்த நூல்கள் வந்து விருது வென்றிருக்கின்றன, விருது வாங்கியிருக்கின்றன என்ற குறிப்பையும் சேர்த்தே இணைத்து படியுங்கள்ப்பா. சரிங்களா? நான் அப்புறம் படிக்கிறேன், அப்புறம் இது பண்ணேன். கூடவே கூடாது. ஒரு ஆளுமை என்று எடுத்துக்கொண்டோம்னா, அவரைப் பற்றிய முழு தகவல்களையும் அந்த மாதிரி படிக்கணும்.
சரிங்களா? இந்த மாரி திட்டமிட்டு படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, கட்டாயமா 30 மதிப்பெண்கள் இதில வாங்கிரலாம் நம்ம. குறைந்தபட்சம் 30 மதிப்பெண்கள். அப்புறம் பின்னால இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். கட்டாயமா. இதெல்லாம் நம்ம வந்து அதாவது 100 மதிப்பெண்களுக்கு இதிலிருந்து ஒரு 50 மதிப்பெண்கள் நிச்சயமா நம்ம அழகா விடை எழுதுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? இந்த 50 மதிப்பெண்ல 5 மதிப்பெண்கள் வந்து இந்த பத்தியில வந்துற போது. மீதி எல்லாம் 45 மதிப்பெண்கள் தான். இல்லைங்களா? அதனால நன்றாக திட்டமிட்டு தெளிவாக படியுங்கள். சரிங்கப்பா. ஆக இந்த பதிவுல பார்த்தோம்னா 2008 ஓராண்டுக்குள்ளேயே நடைபெற்ற 2 தேர்வுகளுடைய வினாத்தாள் பற்றி நம்ம பார்த்தோம். இப்ப இதுவே வந்து இப்ப 2008 நம்ம பார்த்தோம். இது அந்த காலகட்டம் அப்டின்னா, இதற்கு அடுத்து வருகின்ற 2018ல எப்படி இருந்தது வினாத்தாள்? இதே மாதிரி அமைப்புல இருந்ததா? இல்ல வேற மாதிரி இருந்ததா? வினாக்களுடைய அமைப்பு முறை என்ன? அப்படிங்கிறத பற்றி அடுத்த பதிவுல நம்ம பார்ப்போம்ப்பா. சரிங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள். இதனுடன் தொடர்புடைய பதிவுகளை இணைக்கிறேன். அதனையும் பாருங்கள். சரிங்களா? அசல் வினாத்தாள்கள் கொண்ட பதிவுகள் இணைக்கிறேன். அதே மாரி நம்முடைய கற்பவை தமிழ்லேருந்து நம்ம 5 தொகுதிய வெளியிட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு தொகுதியிலும் என்ன மாதிரியெல்லாம் நம்ம அமைத்திருக்கின்றோம் என்கின்ற பதிவையும் இதில இணைக்கின்றேன்ப்பா. நீங்க பாருங்க. சரிங்கப்பா. உங்கள் கருத்துக்களை குறிப்பிடுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.